கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நம்ம கைப்பற்றின பொருட்களை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. மேப்பும் அன்மார்க்டாக இருக்கு, பேக்கில் வெறும் துணிமணி தான் இருக்கு. அண்ட் த கன்ஸ் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, அவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க. ஒருத்தன் உயிரோட கிடச்சிருந்தா கூட நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். எனிவே சார், அடுத்த சில நாட்களில் ஜம்முல ஏதாவது மேஜர் ஈவெண்ட்? அசம்பிளி செஷன் ஆரம்பிக்க போகுது, மேபி அது சம்மந்தப்பட்டு ஏதாவது. அங்கே பவர்ஃபுல் ஆளுங்களாம் இருப்பாங்க. யூர் ரைட் சார், அதில் யார் வேணால் டார்கெட்டாக இருக்கலாம். லெட்ஸ் see. ஐ ஹோப் கைப்பற்றப்பட்ட இந்த ஃபோன்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. சார், ஐயா, சொர்க்கத்துல இருக்கேன். நாளைக்கு திருவிழா கொண்டாட்டத்துக்காக காத்திருக்கேன். நம்ம ஆளுங்க 2 பேரை இந்த துரோகிங்க கொன்னுட்டாங்க. அவங்க இல்லாம இந்த திருவிழாவை கொண்டாட முடியாது. அதுக்கு நேரமாகும். புது ஆட்கள் கிட்ட பேசினதும் உனக்கு தகவல் சொல்றேன். ஐயா, தேதி குறிச்சாச்சு. நம்ம குறிக்கோள் உண்மையா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, என்ன சேர்த்துக்கோங்க ஐயா. இப்போதைக்கு என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்றேன். குட் ஆஃபீஸ். சார், எனி அப்டேட்? ட்ரிவேனி, ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. லொகேஷனை ட்ரையாங்குலேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே சொல்றேன். ராஜர் தட் சார். சார், ஜம்முவோட ரூம்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் கன், ஒரு மேப், அப்புறம் சில துணிகள் கிடச்சிருக்கு சார். அவ்வளோதான். இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணது என்னன்னா, அட்டாக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி கால் வந்திருக்கு, 4 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. லொகேஷன் ஐடென்டிட்டி அப்டேட் எதுவும் இல்லைல்ல? இல்லை சார், அதில் ஒருத்தவங்க உயிரோட கிடச்சிருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். டோன்ட் ஃபீல் கில்ட்டி திரிவேணி. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். நீ நெகோஷியேட் பண்ண முயற்சி பண்ண, அவங்க ஃபயர் பண்ணாங்க, நம்மளும் ரெஸ்பாண்ட் பண்ணோம். தெரியும் சார், ஆனால் அதெல்லாம் பத்தலை. உயிரோட பிடிச்சிருக்கணும். எல்லாருடைய எல்லா ஆசையும் நிறைவேறிடாது. ஆனால் உன்னோட ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. யுவர் லீவ் ஹஸ் பீன் அப்ரூவ்ட். கோ கெட் மேரிட். சார், நான் இப்போ விட்டு கிளம்ப முடியாது சார். சார், ஜம்முல அட்டாக் நடக்க போகுது சார். ஐ கான்ட் லீவ். திரிவேணி சார், ப்ளீஸ் சார். ஓகே. காச்சரோ சார், அந்த ட்ரெயின் நம்பர் 14646 அதோட பேசஞ்சர் லிஸ்ட் தயாரா? சார், அதான் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கட்டும், என் மச்சான் அதில் போகிறான். சரிதானே? என்ன இது சார்? அது 2 ஏழை பேசஞ்சர்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. பேசஞ்சர்ஸா? சார், அது வந்து அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. இன்னைக்கு சாயந்தரம் டிடி கிட்ட பேசி பார்சலை வேனில் போட விரும்புகிறாங்க. உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறது தானே? ரொம்ப ஓவராக நல்லவனா இருக்க. கார்பெட் தான் சார், திறக்க வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஒரு நாள் ஒரு நல்ல மனசு நம்ம எல்லாரையும் கொண்டுடும். புக் ஆகாத பார்சல் எல்லாம் இனிமேல் என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. சரிங்க சார். தூக்கி போடுங்க எல்லாத்தையும்.
கூலி இங்க வாயா. வரேன் சார். இதை வெளில கொண்டு போ. சரிங்க சார். நாங்க கொண்டு போய்க்கிறோம். ரியாஸ் பாய், மீன் தூண்டில மாட்டிக்கிச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் பாக்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. இன்னைக்கு லட்சியத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். நானே சொல்றேன், நீ எச்சரிக்கையா இரு. சரிங்க பாய். போனை தூக்கி போட்டுரு, ஆனா அதே இடத்துல இரு. சரிங்க பாய். சார், சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். சூரஜ்பூர் பிரிட்ஜில் நம்மளுடைய 2 சகோதரர்கள் உன் கூட சேருவாங்க. நான் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் சார். எங்க நிக்கிறாங்க? கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்களே அங்க வருவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கணும். எஸ் சார். திரிவேணி, எந்த போன்ல இருந்து கால் வந்ததோ அதோட ஜிபிஎஸ் லொகேஷன் ட்ரையாங்குலேட் பண்ணியாச்சு. காலர் அப்போ ஜம்மு ஸ்டேஷன்ல இருந்தா. ஓகே சார். ஜம்மு ஸ்டேஷன் பக்கமா போ. சருகத்துக்கு வழி தெரியுமா? வாங்க. பொருள் இன்னும் வந்து சேரலங்கய்யா. பொருளோ 2 கூட்டாளிகளோ உன்கிட்ட வந்து சேருவாங்க. அந்த தேதி இன்னைக்குன்னு முடிவாயிடுச்சு. ஐயா, என்னையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேரம் வரும்போது உனக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இப்போதைக்கு பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக டெம்போவை ரெடி பண்ணு. இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப எங்களை பத்திரமா நீ தான் கூட்டிட்டு போகணும். சரிங்கய்யா. முக்கியமான விஷயம், உன் நண்பனை கூட வச்சுக்க. சரிங்கய்யா. அடைச்ச உங்க 2 பேரையும் என்னோட சேர்த்து பார்த்தா நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால சீக்கிரமா இங்கிருந்து இறங்குங்க. சீக்கிரம் இறங்குங்க. நாங்க உடனடியாக மசூத் பாய் கிட்ட போய் சேரணும். அட, நான் அங்கதான் கூட்டு போறேன். காட்டுக்குள்ள போய் அந்த பக்கமா நில்லுங்க, நான் வந்துடுறேன். அதோ அந்த பக்கம் வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏமன், அந்த ட்ரக்கை ஒழுங்கா செக் பண்ணு. அங்க பாரியா, 2 பேர் காட்டுக்குள்ள ஓடுறானுங்க. வாயா, ட்ரக்கை நிறுத்து. ஓய், யாரா உன் ட்ரக்ல இருந்து இறங்கி ஓடுது? சார், லிஃப்ட் கேட்டாங்க சார். அதனால முதல்ல நீ கீழே இறங்கு, நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன். அட சார், நான் ஆப்பிள் ஏத்திட்டு போறேன் சார். ஏய் நில்லு, ஓடாதீங்க. காப்பி தட் சார். இங்க பாரு, அந்த ட்ரக்ல எதுவுமே கிடைக்கல. இதுல ஏதாவது கிடைச்சதா? தேடின வரைக்கும் எதுவும் கிடைக்கல சார். சரி, அப்படின்னா போக விடு. அங்க 2 தீவிரவாதிகள் மாட்டி இருக்காங்க. இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி போக விடு. எடு வண்டி எடு. போயிட்டே இருங்க. இதை பாரு, இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. so cute. டேஜை மீட் பண்ணியிருக்கியா? இல்ல. திரிவேணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சீக்கிரமா சந்திப்பேன். அப்புறம் இது என் பையன் ஆர்மியில ஆபீசர் ஆகும்போது எடுத்தது. Very நாங்க nice. எல்லாரும் போயிருந்தோம். நான் பாக்குறேன், நீங்க இருங்க. அண்ணா, நீயா? என்னம்மா பண்ற? நீ இப்பவே வீட மாத்திட்டேன்னு அம்மா அப்பா சொன்னாங்க. சும்மா ஒளராதண்ணா, உள்ள வா. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வா தம்பி, வா. நல்லா இரு. ஹலோ தம்பி. நல்லா இருப்பா. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். தம்பி, தப்பு எங்க பக்கம் தான்ப்பா. நாங்க தான் இவ்வளவு போக விடுறதே இல்ல. சும்மா சொல்லாதீங்க அங்கிள். அண்ணா, டைம் போறதே தெரியல. போதும். நான் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கேட்கலையே. நான் இந்த வழியா போயிட்டு இருந்தா சரி உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அட, நல்ல காரியம் பண்ண. யூ கேன் ஹெல்ப் அஸ். நீங்களே பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.